அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக. ஓம் ஸ்ரீ குரு ராகவேந்திரரை துணை. என் குருநாதராகிய அஸ்ட்ரோ பாலாயாவிற்கும் தலைவி கிருஷ்ணவேணி அம்மாவிற்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நான் வேலூர்லேருந்து ஜோதிட குபேரகஜோதி சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிடத்தில் நடைமுறையில் உள்ள சில வார்த்தைகளை பற்றி பேசலான்னு இருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் வந்து நடைமுறையில் இந்த வார்த்தைகள்லாம் வந்து இல்லைங்க. இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் மட்டும்தான். இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் கற்றுக்கொள்ளப்பட்டு அவங்களாலே வந்து பார்த்திங்கனாக்கா எடுத்தாளப்படுகின்ற வார்த்தைகள் இவை எல்லாமே பார்த்திங்கனாக்கா இப்போ ஜோதிடம் கற்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து இந்த வார்த்தைகள் வந்து பழக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கும் இல்லைங்களா. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் வந்து நம்ம வந்து ஒரு பலன் எடுத்து சொல்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு வசதியாக இருக்கும். இது பார்த்திங்கனாக்கா இப்போ நிறைய வார்த்தைகள் வந்து இருக்குது. அதில் வந்து நம்ம முக்கியமாக வந்து அதிகமாக எடுத்து நம்ம வந்து பயன்பாட்டில் கொண்டு வரக்கூடிய வார்த்தைகளை மட்டும் வந்து சிலது மட்டும் நான் இந்த பதிவில் கொடுக்குறேங்க. சரிங்களா. இப்போ பார்த்திங்கனாக்கா இப்போ வர்க்கோர்த்தமம், பரிவர்த்தனை, சார பரிவர்த்தனை, பக்ரம், அஸ்தமனம், அஸ்தங்கம், பாவகத்திரி தோஷம், சுபகத்திரி யோகம், சர்பதோஷம், கால சர்பதோஷம், செவ்வாய் தோஷம், நாகதோஷம், சந்திராஷ்டமம், வதை, வேதை, வைநாசியம், புஷ்கர நவாம்சம், பஞ்சமகா புருஷ யோகம், தோஷங்கள், யோகங்கள், தசை, புத்தி, அந்தரம், சூட்சமம், பிராணன், யோகி, அவயோகி, அப்புறம் பார்த்திங்கன்னா சாரநாதன், புத்திநாதன், தசாநாதன், ஜாமக்கோளாரிடம், பிரசன்னம், திதிசூன்யம், மிருத்திபாகை, கண்டாந்திரம், நட்பு, பகை, நீச்சம், உச்சம், ஆட்சி, சமம், தசா இருப்பு, விம்சோத்தாரி தசை, பட்சிகள், மரங்கள், விலங்குகள், ரத்தனங்கள், குளிகன், மாந்தி, அமிர்தாதி யோகங்கள், கௌரி யோகங்கள், ஓரைகள், நல்ல நேரம், ராகுகாலம், யமகண்டம், குளிகை நேரம், அமிர்த யோகம், சித்த யோகம், மேல் நோக்கு நாள், சம நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள், வர்க்க சக்கரம், விவாக சக்கரம், வாஸ்து, எண்கணிதம், சுகர் நாடி, ஜீவநாடி, அகத்திய நாடி, சந்திர நாடி, பஞ்சாங்கம், ஆருடம், உதயம், கவிப்பு, பொருத்தங்கள் பார்க்கறது, பிருகுநந்தி நாடி, கோச்சாரம், கிரக பயிற்சிகள், பரிகாரங்கள், மாந்திரீகம், தாந்திரீகம், சூட்சுமம், அதிசூட்சமம், உக்ரயோக நாட்கள், 7.5 சனி, அதிலே பார்த்திங்கன்னா பாத சனி, ஜென்ம சனி, மங்கு சனி, பொங்கு சனி, குடும்ப சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கூட்டு கிரகங்கள், கிரகணம், கிரக சஞ்சாரம், பலன்கள், ஆதிபத்தியம், காரகம், உத்தராயணம், தட்சிணாயனம், அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை, வளர்பிறை, தேய்பிறை, சூரிய உதயம், நாழிகை, கலை, விகலை, பாகை, டிகிரி, வினாடி, அமிர்தாதி யோகங்கள், ஆதாயம், விரயம், ருணம், ரோகம், சத்ரு, கந்தாயம், சங்கராந்தி, மூடம், பட்சம், லக்னம், யுகங்கள், கரி நாட்கள், அயனாம்சம், வாரசூலை, நாம எழுத்துக்கள், யோகினி, வசியம், சகுனம், நிமித்தம், பூர்வபட்சம், அமரபட்சம், சுக்லபட்சம், கிருஷ்ணபட்சம், பஞ்சபட்ச சாஸ்திரம், படுபட்சி நாட்கள், பிரம்ம முகூர்த்தம், அபிஜித் முகூர்த்தம், இரு கண்ணுள்ள நாட்கள், ஒரு கண்ணுள்ள நாட்கள், குருட்டு நாட்கள், தேவதைகள், அதிதேவதைகள், பஞ்சபூத தத்துவங்கள், காலபுருஷ தத்துவங்கள், காலதேச வர்த்தமானம், ஜீவனுள்ள நாட்கள், அதே மாதிரி கிரக காரகத்துவம், ராசி காரகத்துவம், பாவ காரகத்துவம், கிரகங்களுடைய பார்வைகள், கிரகத்தினுடைய சஞ்சாரங்கள், விஷசூன்யம், அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா சத்ரு மித்ரு, காலச்சக்கரம், அஷ்டவர்க்கம், சவ்யம், அபசவ்யம், கர்மா, ரஜ்ஜு, காலப்பகை, திக்பலம், நிஷ்பலம், ராசிகட்டம், அம்சகட்டம், க்ஷேத்திரம், நவாம்சம், கிரக யுத்தம், முடக்கு ராசி, மூலத்திரிகோணம், இந்து லக்னம், அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா கால நிர்ணயம், காரகோபாவ நாஸ்தி, அதே மாதிரி பார்த்தா திதிகளில் ஒரு 15 திதிகளோட பேர், நட்சத்திரங்களில் ஒரு 27 நட்சத்திரங்கள், யோகங்களில் 27 நாம யோகங்கள், கரணங்களில் 11 கரணங்களுடைய பெயர்கள், கிழமைகளில் ஒரு 7, அதே மாதிரி தமிழ் மாதங்களில் ஒரு 12 தமிழ் மாத பெயர்கள், அதே மாதிரி தமிழ் வருடங்களில் 60 வருட பெயர்கள், அதே மாதிரி பார்த்தா தசவித பொருத்தங்கள், அதாவது வந்து தினம் கணம் பொருத்தம், அது ருது காலங்கள் வந்து மொத்தம் 4 அதில் பார்க்கலாம். அதே மாதிரி கிரகங்கள் 9 கிரகங்களுடைய பெயர்கள், ராசிகள் வந்து நெருப்பு ராசி, நில ராசி, காற்று ராசின்னு சொல்கிறோம் அதெல்லாம். அதே மாதிரி பார்த்தா திசைகள் வந்து 8 திசைகள், தாராபலன் சொல்லக்கூடியது வந்து 9 தாரைகள், ஜென்மதாரை, விபத்து தாரை, க்ஷேம தாரைலாம் இருக்குல்ல அந்த தாரைகள். அதே மாதிரி தர்மம், ஆர்தம், காமம், மோட்சம், தாது, மூலம், ஜீவன், குணங்கள், ரஜோகுணம், தாமசகுணம், மனுஷகுணம், அந்த மாதிரி குணங்கள். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம இன்னும் சொல்லணும்னாக்கா என்ன சொல்லலாம், பிரம்மதி தோஷம், புனர்ப்பு தோஷம், ஆதி யோகம், கஜகேசரி யோகம், அமலா யோகம், பிருகுமங்கல யோகம், குருமங்கல யோகம், சந்திரமங்கல யோகம், புதாதித்ய யோகம், அதே மாதிரி மதன கோபால யோகம், மகாலட்சுமி யோகம், குரு சண்டால யோகம், விமலா யோகம், கேல யோகம், தரித்திர யோகம், அமாவாசை யோகம், குரு சந்திர யோகம், சகட தோஷம், பௌர்ணமி யோகம், சீமான் ராஜ் யோகம், சரஸ்வதி யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம், அம்ச யோகம், பத்ர யோகம், மாலவியா யோகம், ரூசக யோகம், சசமகா யோகம்,
யோகம், பர்வத யோகம், அனபா யோகம், சுனபா யோகம், துருதுரா யோகம், கிரகமாளிகா யோகம், அந்த மாதிரி யோகங்கள்லேயே வந்து இன்னும் பல வகை யோகங்கள் இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வார்த்தைகளே கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ஜோதிடத்துலேயே வந்து இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்குதுங்க. இது வந்து முக்கியமாக வந்து நம்ம தினந்தோறும் வந்து நம்ம எடுத்து கையாளக்கூடிய ஒரு விஷயத்தை வரைக்கும் இப்போதைக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா உதாரணத்துக்கு வந்து இப்போ என்ன சொல்லலாம்னாக்கா இப்போ வந்து வர்க்கோர்த்தமம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ராசியில் வந்து ஒரு கிரகம் வந்து ஒரு வீட்டில் இருந்து அம்சத்துலேயும் வந்து அதே கிரகம் அதே வீட்டில் இருக்கும்போது அதை நம்ம வர்க்கோர்த்தம்னு சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாவகதிரி தோஷம்னாக்கா ஒரு கிரகம் நின்ற வீட்டுக்கு 2 பக்கமும் வந்து பாவ கிரகம் நிற்கும்போது அது வந்து பாவகதிரி தோஷம்னு சொல்கிறோம். இப்போ பரிவர்த்தனை சார பரிவர்த்தனை இல்லை கிரக பரிவர்த்தனைன்றது 2 கிரகங்கள் வந்து வீடுகளை வந்து மாறி நிற்கிறது, இல்லைனாக்கா வந்து சாரங்கள் வந்து கால் மாறி நிற்கிறது, அதை வந்து நம்ம பரிவர்த்தனைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வந்து கால சர்ப்பதோஷம்னாக்கா வந்து ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைப்பட்டு நிற்கிறதுன்னு கால சர்ப்பதோஷம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து இவ்வளோ விஷயங்கள் இதில் இருந்தால் கூட ஒன்று ஒன்று வந்து எது எதுக்கு வந்து என்னென்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே வந்து நம்மளுக்கு தெரியும். இதை வந்து பார்த்து எந்த இடத்துல எதை பொருத்தி நம்ம பலன் எடுத்தால் சரியாக இருக்குமோ அதை பொருத்தி நம்ம பலன் எடுக்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி பார்க்கும்போது இப்போ நிறைய வந்து நூற்றுக்கணக்கான வார்த்தைகள் இருக்குது. அதில் வந்து சிலதை மட்டும் இதில் நான் சொல்லியிருக்கேங்க. சரிங்களா? இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பலன் எடுக்கலாங்க இதில் வந்து. சரிங்களா? ஓகேங்களா? நான் வந்து மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.